பொதுவெளியில் சாதி ரீதியாக பேசியதற்கு விளக்கம் கேட்டு திருச்சி எஸ்பி வருண்குமார் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அவரை சாதி ரீதியாக இழிவுபடுத்தும் எண்ணம் சீமானுக்கு இல்லை என்று நாம் தமிழர் கட்சி விளக்கம் அளித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் கைது குறித்த செய்தியாளர் சந்திப்பில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாரை ஆபாச வார்த்தைகளால் மிரட்டுவது போன்று சீமான் பேசியதாக கூறப்படுகிறது. இது குறித்து திருச்சி எஸ்பி வருண்குமார் அளித்த புகாரின் பேரில் சீமான் உள்ளிட்ட அக்கட்சியைச் சேர்ந்த 22 பேர் மீது திருச்சி தில்லைநகர் போலீசார் கடந்த வாரம் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் பொதுவெளியில் சாதி ரீதியாக பேசியதற்கு விளக்கம் கேட்டு திருச்சி எஸ்பி வருண்குமார் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அதற்கு சீமான் தரப்பில் இருந்து கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சேவியர் ஃபெலிக்ஸ் 17 பக்கத்திற்கு விளக்கம் அளித்துள்ளார். அதில் சீமானுக்கு திருச்சி எஸ்பி வருண்குமாரின் ஜாதி என்னவென்றே தெரியாது என்றும், சாட்டை துரைமுருகனிடம் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியதையே உண்மை என நம்பி சீமான் பேசினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி எஸ்பியை சாதிய ரீதியாக இழிவுபடுத்தும் எண்ணம் சீமானுக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சாட்டை துரைமுருகனிடம் பேசிய காவல்துறையைச் சேர்ந்த நபர் யார் என்று எஸ்பி தரப்பில் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.